Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் யார்கிட்டயும் சொல்லாம வந்த? என்ன பழக்கம் இது? உன்னை எங்கெல்லாம் போய் தேடிக்கிட்டு இருக்கிறது? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லங்க, அவ பாத்ரூம் போலான்னு நீ பேசாத. நீதான் இவளை கெடுத்து குட்டிச்சோறாக்கி வச்சிருக்க. டாடா, மல்லியமா திட்டாதீங்க. நான் எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போதா சொல்லுவாங்க. நீங்க பூஜை பண்ணிட்டு இருந்தீங்களா, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் சொல்லாம வந்துட்டேன். பாத்தியா விஜய், இவள மாதிரி காரணம் சொல்ல படிச்சிருக்கா. அவதான் சொல்லிட்டு போக சொன்னாலாம், ஆனா உன்கிட்ட சொல்லலையாம். முளம் அளந்து அளந்து கையே தேஞ்சு போன கதையால போச்சு. ஏன் மல்லி, குழந்தை கிட்ட இப்படிலாம் கூட காரணம் சொல்லி வச்சிருக்கியா? என்ன பேசுற? குழந்தை இதுக்கெல்லாம் போய் எதுக்கு போய் சொல்ல போறா? நானா தான் வந்தேன்னு சொல்றேன்ல, எதுக்கு எல்லாரும் மல்லியமா திட்டுறீங்க? வெண்பா, உன் கையில என்ன? ஏய் விஜய், உன் பொண்ணு எதையும் மறைக்கிறா பத்தியா? அதே திருட்டு புத்தி. இதெல்லாம் இவளுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு நினைக்கிற? நிக்கிறா பத்தியா ஒண்ணுமே தெரியாத மாதிரி. ராஜி, எதுக்கு எடுத்தாலும் மல்லிதான் காரணமா? சரி, தப்பு எல்லாத்துக்கும் இவதான் காரணம்னு சொல்றியே, தப்பி தவறி ஏதாச்சும் ஒரு நல்லதுக்கு இவ காரணம்னு உன் வாயில வருதா? மனசு புறா வன்மத்தை வச்சுக்கிட்டு கோயிலுக்கு கோடி கோடி அள்ளி கொடுத்துட்டா சாமி ஒன்னும் அப்படியே ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணாது. ஒண்ணுமே செய்யாம கோயிலுக்கு வராம எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு சாமி வீடு தேடி வந்து ஆசீர்வாதம் பண்ணும். ஆமா, சாமிக்கு ஏஜென்ட் நீங்க தானே. உங்ககிட்ட கேட்டுதானே சாமியே ஆசீர்வாதம் பண்ணும். குடுக்க வக்கல்லனாலும் பேச்சுக்கு மட்டும் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நம்மளாலதான் கை நீட்டி 10 பைசா குடுக்க முடியலையே. வாய் மூடிட்டு சைலண்டா ஓரமா நிக்கலாம்ல. முன்னாடி வந்து கருத்து சொல்ல வர்றது. அக்கா, கொஞ்சம் அமைதியா இருக்கா? வெண்பா, உன் கையில என்னன்னு கேட்டேன். வெண்பா, காட்டு வெண்பா. யாரோ ஒருத்தர் மூலமா 2 பொம்மையையும் ஒண்ணு சேர்த்துரும். சாமி, இப்ப கூட இந்த மல்லி சொன்னாதான் காட்டுவல்ல, அப்பா சொன்னா கூட காட்ட மாட்டல்ல வெண்பா. ரஞ்சிதா, என்ன பழக்கம் இது? எல்லாத்தையும் இப்படி திருச்சு விடுற. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு நில்லு. வெண்பா, என்னது இது? இந்த ஸ்டாச்சு 2 பொம்மையும் தனியா இருந்தது டாடா. இது ரெண்டையும் எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஐ சேர்ந்துருச்சு, சூப்பர். ஹாப்பி டாடா. டாடா, நீங்க பாத்தீங்களா, ஒன்னா சேர்ந்துருச்சு. வெண்பா குட்டி கியூட் இல்ல? சூப்பர்ல? சரி வா போலாம். நான் கியூட்னு சொல்லுங்க டாடா. நீ கியூட் தான் செல்லம், சரியா? சரி, அத வச்சுட்டு வா. ஏன், இது சும்மாதான் இருந்துச்சு, நான் எடுத்தா என்ன தப்பு? பாத்தியா, சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்தா இப்படிதான் புத்தி போகும். இங்க பாரு, அது நம்மளோடது கிடையாது. இது யாராவது வேண்டிட்டு வாங்கி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது. அங்க போய் வச்சுட்டு வா. போ. போலாமா? அக்கா வா.
இப்பவாவது நம்புறியா புள்ள? அந்த அம்மா அவ்வளவு அழுத்தமா சொல்லிட்டு போறப்பவே எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியும். இன்னுமா இதை நீ சந்தேகப்படுற? உன்னை பொறுத்த அளவுல இன்னைக்கு நம்ம இங்க வந்ததுக்கு காரணம் நான் நீ நினைக்கலாம். ஆனா நான் சொல்றேன், சாமி தான் புள்ள இதுக்கு எல்லாமே காரணம். ஆமா மல்லி, இன்னைக்கு இங்க நடந்தது எல்லாமே கடவுளால இன்னைக்கு நடக்கணும்னு தீர்மானிக்கப்பட்டதுன்னு நான் நினைக்கல. கோயிலுக்கு போறோம்னு இவங்க முடிவெடுத்தப்ப சரியா நாங்க வந்து சேர்ந்தோம் பாரு. அன்னைக்கு சண்டை போட்டு சாமர்த்தியமா பேசி உன்னைய இங்க கூட்டிட்டு வந்தது மட்டும்தான் நான். ஆனா இங்க என்னெல்லாம் நடந்துச்சு பாத்தியா? சாமி மாதிரி அந்த செல்லாயம்மா அவங்களா தேடி வந்தாங்களா இல்லையா? அவங்க காசுக்காக ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட சொல்லல. நான் பணம் கொடுக்க போனப்ப கூட வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்க பாத்தியா? ஒரு நிமிஷம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா? நீ பிரிச்சு வச்ச சிலைய அந்த அம்மா யாரோ ஒருத்தர் சேர்த்து வைப்பாங்கன்னு சொன்ன மாதிரி நடந்துச்சா? அதுவும் பாரு, அந்த யாரோ ஒருத்தர் நம்ம வெண்பா. இதுல இருந்து உனக்கு என்ன புள்ள புரியுது? வெண்பாவால நீங்க 2 பேருமே என்னைக்கும் ஒண்ணு சேர்ந்துதான் இருப்பீங்க. இதுல சந்தேகமே இல்ல புள்ள. இத நான் பரிபூர்ணமா நம்புறேன். அந்த அம்மா சொன்னப்போ எனக்கு நம்பிக்கை வரல பெரியம்மா. ஆனா ஆனா இப்ப நீ நம்பிதான் புள்ள ஆகணும். பூசாரிய பாத்தியா? தம்பதி சமேதரா இருந்து நீங்க தான் கும்பாபிஷேக கலசத்துக்கு அபிஷேகம் பண்ணணும்னு உறுதியா சொல்லிட்டாரு. அதையும் தாண்டி சாமியே உத்தரவு கொடுக்கற மாதிரி ஆச்சுல்ல. ஊரே அதை நம்புற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் கடவுள் இருக்காங்கிறதுக்கு அடையாளம் புள்ள. இல்ல பெரியம்மா, ஒரு பக்கம் நம்பிக்கை இருக்கு, ஒரு பக்கம் தயக்கம் நிறைய இருக்கு. நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கவா? எதுக்கு இப்ப நீ தனியா இருக்கணும்? தனியா இருக்கிற கொடுமைய சந்தோஷமா இருக்கும்போது எந்த ஒரு மனுஷனும் அனுபவிக்கவே கூடாது. இதுல நீ மனச குழப்பிக்கிட்டு தனியா வேற இருக்க போறியா? இங்க பாரு மல்லி, இதுல குழப்பிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. மாப்பிள்ள மனசுல நீ இருக்கிற, ஓ மனசுல அவர் இருக்காரு. நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு சாமி மனசுலயும் இருக்கு. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் சொல்லு? கொஞ்ச நேரத்திலேயே தலைகீழ மாறிடுதே பெரியம்மா. ஐயோ, வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரியா இருக்கும்? சந்தோஷம், துக்கம், ஏமாத்தம், நம்பிக்கை எல்லாமே கலந்தது தானே புள்ள. இங்க பாரு, இப்ப உனக்கு குழப்பமா இருக்குங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா கூடிய சீக்கிரமே மாப்பிள்ள அவர் வாயாலேயே உன்னை பத்தி, உன் மேல இருக்கிற அன்பை பத்தி கண்டிப்பா சொல்லுவாரு. அப்போ நீ நம்ப மாட்டேன்னு அவர்கிட்டயே போய் சொல்லிடாத. இப்ப கொஞ்சம் நம்பிக்கை வருது பெரியம்மா. கடவுளே, எல்லாம் சரியாயிடும். ஏன் பிள்ளை, ஏன் என் பக்கத்துல நிக்கிற? அங்க போய் மாப்பிள்ள பக்கத்துல நில்லு. போ 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 போ. சும்மா இருங்க பெரியம்மா. ஐயா வந்துட்டாரு. வாங்க வாங்க ஐயா, கொஞ்சம் நகருங்க. இருப்பா. முன்னாடி வாங்க. அக்கா. அம்மா நீங்க இல்லம்மா, மல்லி நீ வாமா. மல்லி, ஒன்ன தாண்டி கூப்பிடுறாங்க, போ. போனா வெண்பா கூட்டிட்டு போமா. வாங்கம்மா வாங்க. கடவுளே, இந்தாங்க தம்பி, உங்க மனைவி கழுத்துல இதை போடுங்க. வாங்கிக்கங்க. போடுங்க.
அலையே ஐரானா அரை உயிரே ஐரானா அவள் எனக்கே எனக்கானா உலகின் இந்தம்மா இத உன் வீட்டுக்கார கழுத்துல போடுமா. போடு. உன் காதலின் காந்தலாய் பாய்ந்ததில் காண்பது அகச்சிவப்பாய் நிற நிறமாய் தெரியுதடி. அருகில் நீ இருந்தால் நான் பரவசமாகின்றேன் என்னோடு நீ நடந்தால் நான் பறவையாகின்றேன். ரஞ்சி நான் கார்ல வெயிட் பண்றேன். ராஜமா ஒரு நிமிஷம் இருங்க. எங்க போறீங்க? தம்பி இந்தாங்க உங்க மனைவிக்கு இந்த குங்குமத்தை வச்சு விடுங்க. முதல்ல நெத்தில வைங்க, அப்புறம் திருமாங்கல்யத்திலேயே இந்த குங்குமத்தை வச்சு விடுங்க. திருமாங்கல்யத்தை காட்டுமா, திருமாங்கல்யத்துல வச்சு விடுங்க. இந்த ஆள் வேற அந்த அம்மாவை நிக்க வச்சு டென்ஷன் ஏத்தி விடுறாரு. மீதி டொனேஷனை நான் எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் கேட்பேன்? எனக்கு இந்தாங்க தம்பி, பாப்பாவுக்கு இதை வச்சு விடுங்க. ஐயா எங்களை எதுக்கு இருக்க சொன்னீங்க? இதெல்லாம் பாக்குறதுக்கா? அம்மா மன்னிக்கணும், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. எங்க போறாரு? எதுக்கு வருவாரு பாப்போம். இதோ வந்துட்டாரே. அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நெங்கொழியாக நின்ற ஒளி திருமேனியே. அம்மா பூர்ண கும்ப மரியாதையை ஏத்துக்கங்க. அம்மா தயவு செஞ்சு ஏத்துக்கங்கம்மா. ஏத்துக்கங்கம்மா. அக்கா வாங்கிக்கோ. சகல வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ வாழ்த்தேரலும் அம்பிகையே போற்றி உள்ளோர் முங்கலியாகி மந்திரணங்கள் உம்மி கரை புரண்டு வெளியால் விடுங்கனே. அம்மா இங்க வந்து நம்ம கோயில் விழாவை சிறப்பிச்சு தந்ததுல ஊர் ஜனங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஆமா ஆமா. என்ன பிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? சின்ன வயசுல நான் அத்லட் தெரியுமா? யாருன்னு நினைச்சேன்? சின்ன வயசுல இப்பதான் பிக் பார்ட்டி ஆயிட்டீங்களே. வெண்பா விழுந்துறாத, கவனம். பாத்து பாத்து பாத்து. ஏய் என்ன சாதாரணமா நினைக்காத வெண்பா. ஒழுங்கா நின்னுடு. ஓடாத நில்லு. எனக்கு டங்கும் ஸ்லிப் ஆகாது, லெக்கும் ஸ்லிப் ஆகாது தெரியுமா? நில்லு நில்லு. புடிங்க. என்ன பிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? சின்ன வயசுல நான் அத்லட் தெரியுமா? யாருன்னு நினைச்சேன்? பாத்தீங்களா ராஜிமா, இவ ஒரு பிளானோட தான் வந்திருக்கா. வெச்ச கண்ணு வாங்காம எப்படி பாக்குறான்னு பாருங்க. அப்படியே முழுந்துருவா போல. கோவில்ல கூட பார்க்காம எப்படி எப்படி ரொமான்ஸ் பண்றா பாருங்க. ஓடாத நில்லு. என்ன எதுக்கு பாக்குறீங்க?
எல்லாத்துக்கும் உன்ன சொல்லணும். பாவம், கூட்டிட்டு வருவோம் பரவாயில்ல, நீ தானே சொன்ன. இப்ப நாமளே கூட்டிட்டு வந்து நம்ம தலையில நாமளே மண்ணள்ளி கொட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த விழாவே நான் தூக்கி போட்ட டொனேஷன்ல நடந்திருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் அவளை கூப்பிட்டு முன்னாடி வந்து நிக்க வைக்கிறாங்க. அதான் ராஜம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி ஒரு ஓரமா நின்னுட்டு போகட்டும்னு கூட்டிட்டு வந்தா இப்படி முந்திரி கொட்டை மாதிரி எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிக்கிறா. அதோ அந்த அன்னபூரணி பிளான் பண்ணி தான் இந்த கோவிலுக்கே வந்திருப்பா. அது தெரியாம எல்லா மரியாதையும் எனக்கு தான் நடக்க போகுதுன்னு நினைச்சு ரொம்ப அலட்சியமா இருந்துட்டேன். ஆனா இவ தான் என்ன அபிஷேகம் பண்ண விடாம பண்ணிட்டா. கோவிலுக்கு வந்து அவளை வச்சு செய்ய போறோம்னு சொன்னீங்க. பார்த்தா அவ தான் நம்மள வச்சு செய்யற மாதிரி இருக்கு. சாதாரணமாவே அவ திங்குன்னு ஆடுவான். இப்ப எங்க கோவில்ல நடந்ததெல்லாம் அவ கால்ல சலங்க கட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போனா வாட்ட தாங்க முடியாது. கோவில் விசேஷமும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்படியே இந்த அவமானத்தோட தான் ஊருக்கு போறோம். எதுவுமே இன்னும் முடியல ரஞ்சிதா. எதையும் மிச்சம் வச்சு எனக்கு பழக்கம் இல்லை. அவளுக்கு செய்ய வேண்டியதை செய்யாம நான் இங்கிருந்து கிளம்ப மாட்டேன். பாத்தீங்களா, ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இல்ல? எல்லாம் ரொம்ப ஓவரா தான் இருக்கு. பச்சை பாப்பா இப்பதான் ஓடி பிடிச்சு விளையாடுது. கொடுமை ஜிங்குன்னு ஆடிச்சான். எல்லாம் என் தலை எழுத்து. இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. தோத்துட்டீங்களா? நான் பிடிச்சிட்டேன்ல. பாட்டி விடுங்க, இது சீட்டிங். நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஐயோ பிக் பாட்டி, நீங்க என்ன ஓடி தான் பிடிக்கணும். வாங்க வாங்க. நான் சும்மா தான் சொன்னேன். நீ தான் வின்னர். ஓகே, அப்படி சொல்லுங்க. ஐயோ அப்பா கொஞ்சம் தண்ணி குடிச்சா தேவலாம் போல. எனக்கு ஒன்னா பிக் பாட்டி. அப்படியா மல்லி, தண்ணி கொண்டு வா புள்ள. உட்காரு செல்லம். ராஜிமா, இவ எங்க போறா? எங்கேயாவது போய் தொலையட்டும். இதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது ரஞ்சி, புரிஞ்சுதா? இவங்க அந்த மாதிரி பண்றாங்க ராஜிமா. இந்த இந்த பிள்ளை ஓவரா ஆட்டம் போட்டு டயர்ட் ஆகி தண்ணி வேற குடிக்கிறாங்க. பாட்டி ரொம்ப டயர்டா இருக்கு. உங்க மடியில படுத்துக்கிட்டோமா? படுத்து குடி தங்கம். படுத்துக்கோ. படுத்துக்கோ. சரி, நான் கூப்பிடுறேன். வெண்பா, என்ன பாட்டி மடியிலே படுத்துட்டியா? ஆமா டாடா, ரொம்ப டயர்டா இருக்கா. பாட்டி தட்டி வேற குடுக்கறாங்க. தூக்கமா வருது. இவ்வளவு நேரம் ஒரே ஆட்டம் மாப்பிள தம்பி. என்னையும் டயர்ட் ஆக்கிட்டா. தூக்கம் வந்தா ரூம்ல வந்து படுத்துக்கிறியா? அங்க வேணாம் டாடா. அப்படின்னா கார்ல ஏசி போட்டு விடுற, படுத்துக்கிறியா? ஓகே. சரி வா. என்னால நடக்க முடியாது, தூக்கிட்டு போறீங்களா? சரி. மாப்பிள தம்பி, அந்த போன் என்கிட்ட கொடுங்க. நீங்க தூக்கிட்டு போங்க. பாத்து. இந்த குட்டியாலதான் இவளுக்கு வாழ்வு. அதனாலதான் இவளுங்களை ஒண்ணும் பண்ண முடியாம நிக்கிறேன். பெண்பா இல்லைன்னா இவங்க யாருமே வீட்டு பக்கமே வந்திருக்க மாட்டாங்களே. அதுவும் கரெக்ட் தான். ஆனா எல்லாத்துக்கும் முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, எல்லாத்தையுமே நான் முடிச்சு வைக்கிறேன். மல்லி, இங்க வா. வெண்பா எங்க? அவளுக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னா மல்லி. மாப்பிள தம்பி கார்ல படுக்க வைக்க போயிருக்காரு. இவளுங்க சிசிடிவி கேமரா மாதிரி முழு நேரமும் வாட்ச் பண்ணிட்டே இருக்காளுங்க. இவளுங்களுக்கு வயிற்றுச்சல் உண்டாக்குனாதான் சரி வரும். இந்த மல்லி, போனை புடி. இது அவர் போன். அவர் போன் தான். இத உன்கிட்ட குடுக்க சொன்னாரு உன் புருஷன். ஏன் கிட்டயா? எதுக்கு? எனக்கு என்ன பிள்ளை தெரியும். புருஷன் பொண்டாட்டி கிட்ட குடுக்க சொன்னாரு. நான் இத குடுக்கறேன். ஏன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? இந்த புடி, அட புடி. ஹலோ, ஏங்க ஏன் தம்பி உங்ககிட்ட போனை கொடுத்து அவ கையில கொடுக்க சொன்னா?
நீங்களா அவன் கிட்ட கேட்டு போனை வாங்கி வச்சுக்கிட்டு அவன் இவகிட்ட கொடுக்க சொன்னான்னு சொல்லி அவகிட்ட கொடுக்குறீங்க. என்ன பெரியமா இது? ஐயோ நீ கொஞ்சம் சும்மா இருப்புல. மாப்பிள்ளை தம்பி கொடுக்க சொல்லல, நானா தான் கொடுத்தேன். அதுக்கு என்னங்க இப்போ? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.